வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வேகமான உலகத்துல நமக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு அற்புதமான ஞானத்தை பத்தி பார்க்க போறோம். ஆமாங்க, வள்ளலாரோட போதனைகள். அது எப்படி நம்மளோட இந்த காலத்து பிரச்சனைகளுக்கு ஒரு சரியான தீர்வா இருக்குன்னு நாம சேர்ந்து பார்க்கலாம் வாங்க. போட்டி, டென்ஷன், அப்புறம் ஜாதி மத பேரால வர்ற பிரிவினைகள், இதெல்லாம் நாம ஒவ்வொரு நாளும் பார்த்துட்டு இருக்கிற விஷயங்கள் தானே. இந்த மாதிரி நவீன காலத்து சிக்கல்களுக்கு நடுவுல ஒரு தெளிவான வழியை கண்டுபிடிக்கிறது எப்படி? இதுக்கான பதில பல வருஷங்களுக்கு முன்னாடியே ஒருத்தர் நமக்கு காட்டிட்டு போயிருக்கார். அவர் வேற யாரும் இல்ல, இராமலிங்க அடிகள். நாம எல்லாரும் அன்பா கூப்பிடுற வள்ளலார். அவரை ஒரு சரித்திர நாயகனா மட்டும் பார்க்காம நம்மளோட இன்னிய பிரச்சனைகளுக்கு வழிகாட்டுற ஒரு லைட் ஹவுஸா பார்க்கலாம். அவரோட வாழ்க்கை நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்குதுன்னு பார்ப்போம். வள்ளலாரோட போதனைகள்ல முதல் மற்றும் மிக முக்கியமான ஒரு கொள்கை ஜீவகாருண்யம். அதாவது எல்லா உயிர்கள் மேலேயும் கருணை காட்டுறது. இது வெறும் வார்த்தை இல்லைங்க, இது ஒரு வாழ்க்கை முறை. ஜீவகாருண்யம்னா என்ன? அது வெறும் ஒரு வார்த்தை கிடையாது, அது ஒரு பார்வை. ஒரு சின்ன எறும்பிலிருந்து பெரிய யானை வரைக்கும் எல்லா உயிர்களையும் ஒன்னா பார்த்து எந்த பாகுபாடும் இல்லாம அன்பு காட்டுறது. இந்த ஒரு கொள்கை தான் வள்ளலாரோட மொத்த தத்துவத்துக்கும் அசைக்க முடியாத அடித்தளமா இருக்கு. இதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, வள்ளலார் ஆன்மீகத்தை கோயில் பூஜைன்னு மட்டும் சுருக்கல. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? பசியோட இருக்கிற ஒருத்தருக்கு நீங்க சாப்பாடு கொடுக்கறது தான் உலகத்திலேயே மிகப்பெரிய பூஜை அப்படின்னு சொன்னாரு. உண்மையான ஆன்மீகங்கிறது மனுஷங்களுக்கு செய்யற சேவைதான் அப்படிங்கிறதுக்கு இதை விட ஒரு சூப்பரான உதாரணம் இருக்கவே முடியாது. அடுத்ததா வள்ளலார் கொண்டு வந்த இன்னொரு புரட்சிகரமான சிந்தனை சமத்துவம். அவர் வாழ்ந்த காலத்துல ரொம்ப ஆழமா வேரூனியிருந்த ஜாதி மத வேறுபாடுகளை எவ்வளோ கடுமையா எதிர்த்தாருன்னு தெரியுமா உங்களுக்கு? மதம், ஜாதி, இனம், மொழி இது மாதிரி எந்த ஒரு அடையாளமும் மனுஷங்களை பிரிக்கக்கூடாதுன்னு ரொம்ப உறுதியா சொன்னார். இந்த எல்லா பிரிவினைகளையும் தாண்டி நாம எல்லாரும் ஒன்னு அப்படிங்கிற பார்வை தான் அவரோட கனவா இருந்துச்சு. இது இன்னைக்கு நம்ம சமுதாயத்துக்கு எவ்வளவு முக்கியமான ஒண்ணு. அவர் வெறும் போதனைகளோட மட்டும் நிறுத்திடல, அவரோட கொள்கையில நிஜமா செயல்படுத்தணும்னு சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் அப்படின்னு ஒரு அமைப்பையே உருவாக்குனார். இதோட ஒரே நோக்கம் மக்களை வேறுபாடுகள் எல்லாம் மறந்து ஒற்றுமையா ஒரு நல்ல வழியில கூட்டிட்டு போறதுதான். வள்ளலார் சொல்லிக் கொடுத்த மூணாவது முக்கியமான கொள்கை எளிமையான அதே நேரம் ஒழுக்கமான ஒரு வாழ்க்கையை வாழ்றது. இன்னைக்கு இருக்கிற அந்த கன்சியூமர் கல்ச்சருக்கு இது ஒரு பவர்ஃபுல்லான மாற்று வழி. யோசிச்சு பாருங்க, ஒரு பக்கம் நம்மள சுத்தி ஆடம்பரம், சுயநலம்னு ஏகப்பட்ட பிரஷர். இன்னொரு பக்கம் வள்ளலார் காட்டுற தெளிவான தீர்வு, சிம்பிளான வாழ்க்கை, உயர்ந்த சிந்தனை. அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, வெளிப்பொருள் மேல ஆசையை குறைச்சிக்கிட்டு உங்க மன வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுங்க, அதுதான் மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கான உண்மையான வழி. சரி, அப்போ வள்ளலாரோட போதனைகளை நம்ம எப்படி ஒரு ஆக்ஷன் பிளானா மாத்திக்கிறது? அவர் காட்டுற பாதை நம்மளோட தனிப்பட்ட வளர்ச்சிக்கு மட்டுமில்ல, சமூகத்தோட முன்னேற்றத்துக்கும் ஒரு கிளியரான வழிகாட்டியா இருக்கு. சுருக்கமா சொல்லணும்னா இந்த மூணே ஸ்டெப்ஸ் தான் அவர் நமக்கு காட்டுறாரு. 1. மத்த உயிர்கள் மேல கருணையா இருங்க. 2. ஜாதி மதம்னு எந்த வேறுபாடும் பார்க்காம எல்லாரையும் சமமா நடத்துங்க. 3. சிம்பிளா வாழுங்க. இந்த மூணையும் ஃபாலோ பண்ணாலே போதும், நம்ம வாழ்க்கை நிச்சயமா ஒரு நல்ல நிலைக்கு வரும். நாம கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, வள்ளலார் வெறும் ஒரு ஆன்மீக குரு மட்டும் இல்ல, அவர் ஒரு மிகப்பெரிய சமூக சீர்திருத்தவாதி. மனிதநேயம், கருணை, சேவை, இதுதான் அவரோட மெசேஜோட மையம். இந்த மெசேஜ் இன்னைக்கும் நமக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனா இருக்கு. இப்போ உங்களுக்கான ஒரு கேள்வி. வள்ளலார் நமக்கு காட்டின கருணை, சமத்துவம், எளிமை, இந்த வழிகள்ல இன்னைக்கு உங்க வாழ்க்கையில எதை நீங்க செயல்படுத்த ஆரம்பிக்க போறீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.